வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். கீழ்புத்துப்பட்டு கிராமத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் கோவில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக தொகுதி பங்கீடு குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக காங்கிரஸ் திமுக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கீழ்புத்துப்பட்டு கிராமத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் கோவில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள கீழ்புத்துப்பட்டு கிராமத்தை சேர்ந்த தம்பதி ஐயனார் ஜெயந்தி. இவர்களுக்கு ஹர்ஷினி வயது 11, கயல் வயது 8 என 2 பெண் குழந்தைகள். இவர்கள் இருவரும் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள ஜோதி வள்ளலார் பள்ளியில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று சனிக்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் இருவரும் வீட்டில் இருந்துள்ளனர். அப்போது இவர்களின் தாயார் ஜெயந்தி அருகில் உள்ள கங்கையம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வரும்படி கூறியுள்ளார். இதனால் 2 மாணவிகளும் கோயிலுக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது கோயிலின் அருகில் உள்ள தாமரை குளத்தில் சுவாமிக்கு வைப்பதற்காக தாமரை பூ பறிக்க சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக இருவரும் நீரில் மூழ்கியுள்ளனர். கோயிலுக்கு சென்ற இருவரும் வெகு நேரமாகியும் வீட்டுக்கு வரவில்லை என அறிந்த ஜெயந்தி ஊர் முழுவதும் தேடிவிட்டு பின்னர் பொதுமக்களின் உதவியுடன் கங்கையம்மன் கோவில் குளத்தில் இறங்கி தேடியுள்ளனர். அப்போது மாணவிகள் இருவரும் கரையின் ஓரம் மிதந்துள்ளனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் மாணவிகள் உடலை மீட்டு புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக தொகுதி பங்கீடு குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக காங்கிரஸ் திமுக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும் திமுக 13 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகள் 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டனர். வரும் 2026ஆம் ஆண்டிற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்தியலிங்கம் எம்பி, சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட 7 பேரும், அதேபோல் திமுகவில் ஜெகத் ரட்சகன் எம்பி, மாநில அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், கென்னடி, செந்தில்குமார் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு தற்போது SV பட்டேல் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் தொகுதி பங்கீடு எண்ணிக்கை குறித்தான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பியும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கமும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பேச்சுவார்த்தை 7 மணிக்கு தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்த நிலையில் 1 மணி நேரம் கழித்து திமுக நிர்வாகிகள் வந்ததால் காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே சலசலப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் தேர்தலின் போது அந்தந்த சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் நீண்ட காலமாக பணிபுரிந்து வரும் அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி IAS மற்றும் PCS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி காவல்துறையில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். தற்பொழுது மீண்டும் 5 ஆய்வாளர்கள் மற்றும் 8 உதவி ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி லாஸ்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் இனியன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கும், சிக்மா செக்யூரிட்டி ஆய்வாளர் முருகன் சபாநாயகர் பாதுகாப்பு அதிகாரியாகவும், இதேபோல் முதலியார்பேட்டை ஆய்வாளர் ஆறுமுகம் சிக்மா செக்யூரிட்டிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சபாநாயகரின் பாதுகாப்பு அதிகாரியான ஆய்வாளர் பாலமுருகன் லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கும், ஆய்வாளர் ஆடலரசன் மாகே கடலோர காவல் படைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஆய்வாளர்களை தொடர்ந்து 8 உதவி ஆய்வாளர்களையும் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையக கண்காணிப்பாளர் மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து கோட்டக்குப்பத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதி கோட்டக்குப்பத்தில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒன்றிய பாஜக அரசின் தவறான வெளியுறவு கொள்கையாலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததாலும் ஏற்பட்டுள்ள சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்தும் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசையும் அதன் அடிமை கூட்டணி கட்சிகளையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக நகர செயலாளர் ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் நகர தலைவர் முகமது ஃபாரூக், விசிக நகர செயலாளர் சத்தியமூர்த்தி, சிபிஎம் நகர செயலாளர் முகமது அனாஸ், சிபிஐ நகர செயலாளர் காதர், முஸ்லிம் லீக் நகர தலைவர் யாசானுல்லா, மனிதநேய மக்கள் கட்சி நகர தலைவர் அபுதாஹிர், தேமுதிக நகர செயலாளர் ஜாபர் அலி, மதிமுக நகர செயலாளர் அமீர், மக்கள் நீதி மய்யம் நகர துணை செயலாளர் சங்கர், தவாக நகர செயலாளர் அறிவழகன் மற்றும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் மாவட்ட நகர நிர்வாகிகள், நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் கோஷம் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் திமுக நகர துணை செயலாளர் பாபு என்கிற ஃபக்ருதீன் நன்றி உரை ஆற்றினார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கான பூமி பூஜை விழா செல்லிப்பட்டு கிராமத்தில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் அலுவலர்கள், ஊழியர்கள், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுல்தான்பேட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சுல்தான்பேட்டையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஆண்டுதோறும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி நேற்று மாலை வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித் வரவேற்றார். சுல்தான்பேட்டை அல் மதீனா பள்ளிவாசல் இமாம் முகமது மூசா ரமலான் மாதத்தை பற்றி சிறப்புரையாற்ற புதுச்சேரி அரசு டவுன் காஜி ஜியாவுதீன் மற்றும் ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகி முபாரக் ஆகியோர் பிரார்த்தனை செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து நோன்பு திறந்தனர். இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியில் திமுக அவைத் தலைவர் SP சிவகுமார், MLAக்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம், மனிதநேய மக்கள் கட்சி சகாபுதீன், விசிக இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஃபக்ருதீன், IUML அமானுல்லா, SDPI ஃபாரூக், திமுக துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மூர்த்தி, லோகையன், பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன், தர்மராஜ், தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன், வடிவேல், ராஜா, தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், அணி அமைப்பாளர்கள் சீனு, மோகன்தாஸ், குலசேகரன், ரமணன், தோமுச தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர்கள் காளி, வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், துணைத் தலைவர் கதிரவன், அவைத் தலைவர் ஜலால், திலகர், கார்த்திகேயன், பாலா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பள்ளிவாசல் முத்தவல்லிகள், சமூக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு அருகே உள்ள ஆனந்தராஜா திருமணம் நிலையத்தில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் நிறுவனத்தின் அசிஸ்டன்ட் மேனேஜர் சபரிநாதன் கலந்து கொண்டு அப்பார் ஒயர் கேபிளை அறிமுகம் செய்து வைத்து அதன் நன்மைகள் குறித்து மின் பணியாளர்களுக்கிடையே எடுத்துரைத்தார். தொடர்ந்து மின் பணியாளர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் பதிலளித்தார். இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எலக்ட்ரீஷியன் அசோசியேஷன் வில்லியனூர் தொகுதி தலைவர்
செம்மனேரி முன்னிலை வகித்தார். தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எலக்ட்ரீஷியன் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட எலக்ட்ரீஷியன்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஆலோசனைக் கூட்டத்தில் அப்பார் வயர் கேபிள் சம்பந்தமான கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்த 10 நபர்களுக்கு சிறப்பு பரிசு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மின் பணியாளர்களுக்கும் அன்பளிப்பு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியில் பள்ளி அளவில் சிறப்பாக பணியாற்றிய முதல்வர்களுக்கு விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியில் பள்ளி அளவில் சிறப்பாக பணியாற்றிய முதல்வர்களுக்கு விருது வழங்கும் விழா கல்லூரியில் உள்ள சாய் அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் ராதா ராமச்சந்திரன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் பொது மேலாளர் சவுந்தரராஜன் வரவேற்றார். பொறியியல் கல்லூரியின் முதல்வர் பிரதீப் தேவநேயன், துணை முதல்வர் ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேல்நிலைப் பள்ளி அளவில் சிறந்த மாணவர்களை உருவாக்கும் பெண் நிர்வாகிகள், சிறந்த விரிவுரையாளர்கள் ஆகியோர்களுக்கு வாய்ஸ் ஆஃப் உமன் 2026 என்ற விருதை வழங்கி கௌரவம் செய்யப்பட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லட்சுமி பிரியா, அன்புக்கரசி ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் பேராசிரியர் சசிகலா அனைவருக்கும் நன்றி கூறினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதியில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பல்நோக்கு சமுதாய கூடம் மற்றும் அங்கன்வாடி மையத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகர் மற்றும் புத்துமாரியம்மன் கோயில் வீதி அருகில் மத்திய நகர்ப்புற முதலீட்டு திட்டமான CITIS நிதியின் மூலம் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் அனைத்து வசதிகளுடன் பல்நோக்கு சமுதாய கூடம் மற்றும் அங்கன்வாடி மையம் கட்டி முடிக்கப்பட்டது. முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் இக்கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், புதுச்சேரி பொலிவுறு நகர திட்ட தலைமை அதிகாரி புகழேந்தி, நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அம்பேத்கர் நகர் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் கடந்த 2025ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தனது சொந்த செலவில் பரிசு பொருட்களையும் உதவித்தொகையும், மாணவ மாணவியர்களுக்கு தனது சொந்த செலவில் பரிசு பொருட்களையும் உதவித்தொகையையும் மாணவ மாணவியர்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று வழங்கும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று கண்டாக்டர் தோட்டம், பள்ளிக்கூட வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொது தேர்வில் தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசு பொருட்கள் தொகுப்பு மற்றும் உதவித்தொகையை தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கோபால் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி திமுக கழக உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், கிளை செயலாளர்கள் உடனிருந்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,635 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,17,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,770 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். கீழ்புத்துப்பட்டு கிராமத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் கோவில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக தொகுதி பங்கீடு குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக காங்கிரஸ் திமுக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.